powerful reminder that the future of folk art lies in our hands. This specific performance requires a special mention that every prop here that you see for their dance kit has been made by their performers themselves, and the dialogues have been written by our very own Sura uncle. Ladies and gentlemen, please put your hands together as we immerse ourselves in this beautiful journey and honor the spirit of our folk artists. Over to you. தமிழ்நாட்டில் ஒரு கோடியில் உள்ள கந்தர்வ கோட்டை என்ற அழகிய கிராமத்தில் ஒரு விடியற்காலை. இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா இருக்குது. நம்ம குழுவா ஆடி பாட போறோம். அதை நல்லபடியா ஆடி முடிக்கணும். எங்களை வாழ்த்துல ஐயா. நல்லா ஆடுவீங்கப்பா. ஏன் வந்தீங்க? இல்லைங்கய்யா, கொஞ்ச நாளாவே மனசு திக்குன்னு அடிச்சது. நம்ம ஆட்டத்தை எல்லாம் பார்த்தா கூட்டமே வர மாட்டேங்குது ஐயா. நமக்கெல்லாம் படி அடக்கிற அந்த ஆத்த அருளால நல்லபடியா ஆடுவீங்கப்பா. ஏங்க கோச்சிக்காதீங்க. திருவிழா முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் மளிகை சாமான், அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க. அப்பா வரும்போது புது துணியும் மிட்டாயும் வாங்கிட்டு வந்தப்பா. ஆமாப்பா, துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு திருவிழா முடிஞ்சதும் நாட்டாம ஐயா காசு கொடுப்பாங்க. அதுல நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரேன் தங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம்.
தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம் 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 வணக்கம். சன்னல் வழி நமக்கு பழைய காலம் தெரியுதடா நமக்கு. ஐயா, திருவிழாவெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க ஐயா. எங்க சம்மானத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போய் சேருவோம் ஐயா. புள்ள குட்டிகள்லாம் பசியோட காத்திருக்கு ஐயா. திருவிழா ரொம்ப கூடி போச்சுப்பா. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா. இப்பெல்லாம் ஜனங்களை இந்த மாதிரி ஆட்டத்தை பார்க்க வரவே மாட்டாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, மன்னாரு சொல்றது சரிங்க. ஜனங்களும் ரொம்ப மாறிட்டாங்க. இப்பெல்லாம் டிவி, ஓடிடி, வெப் சீரியல்லே ஆயிப்போச்சு. இந்த மாதிரி ஆட்டத்தை எல்லாம் பார்க்க ஜனங்க வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. பாத்தியா முருகேசே, நான் சொன்னேன்ல, இப்ப குடும்பத்தை வாங்கிட்டு போ, மீதிய அடுத்த சமயம் பார்ப்போம். என்ன நான் சொல்றது? பரம்பரையா இந்த ஆட்டக்கலை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஐயா. இத நம்பித்தான் எங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஐயா, இந்த காசுல பிள்ளைங்களுக்கு கால் வயிற்று கஞ்சி கூட ஊத்த முடியாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஐயா. சும்மா இருப்பியா? பேசிட்டே போற. நாடு போற கூத்து கட்டத்தை எல்லாம் பார்க்க எவையா வரான். நீ ஆண் ஆட்டத்துக்கு ஏதோ போனா போதும் கொடுத்தத வாங்கிட்டு போவியா? அதை விட்டுட்டு ஆட்டத்தை பார்க்காதான் கூட்டமே வருது போல பேசுற. போயா, போ போ. ஐயா, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க ஐயா. ஐயா, பார்த்து போட்டு கொடுங்க ஐயா. ஐயா, ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. எல்லாம் போச்சுங்க ஐயா. நம்ம ஆட்டக்கலை நம்ம தலைமுறையோடு அழிஞ்சிடும் போல இருக்கு. மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல, இப்போ சன்மானமும் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதப்பா, தைரியமா இரு. நம்ம ஆட்டக்கலை வேர்கள் மாதிரி யாராலும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க இந்த ஆட்டக்கலையை உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போறோம். பாத்தியா, நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க இந்த கலைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவாங்க.
டிபார்ட்மெண்ட் பெங்களூர்ல இருந்து வரும் எங்க தமிழ் மன்றம் பொங்கல் நிகழ்ச்சிகள் வேர்கள்னு ஒரு கலை நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அதுல நீங்க வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நான் சொன்னேன் இல்ல, மலைகள் கூட சிலைகள் ஆகலாம். கலைகள் என்றும் அழியாதவை. நாட்டுப்புற கலைகள் நம் வேர்கள். மகளே